எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு ஒரு கிரவுண்டு 5 லட்சம் ரூபான்னு 10 கிரவுண்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார் சென்னையை விட்டு வெளியே. இது வாங்கினது ஒரு 8 to 9 இயர்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு கிரவுண்டு 50 lakhs. நான் எப்போவுமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் வாங்குறதுக்கு நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது டிப்ரிஷியேட் தான் ஆகும். வெறும் யூடிஎஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வேல்யூவே இருக்காது. சொந்தமா ஒரு இடம் வாங்குங்க. அந்த லேண்ட்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 4 மரம், ஒரு கொய்யாக்கா மரம், ஒரு நடுவில் ஒரு வீடை வச்சு நம்ம வாசல்ல நம்மளோட ஒரு சின்ன ஆல்டோ காரா இருந்தாலும் நிறுத்திட்டு நம்மளுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் வால், நம்மளுக்குன்னு ஒரு கேட் இருந்தா அது ஒரு கெத்துங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு 10% 15% வரைக்கும் அவங்க கம்பெனி செலவு பண்ணுவாங்க. நான் அந்த விளம்பரத்துக்கும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை கூட்டு லான்ச்சுக்கும் செலவு பண்ணுறதா எனக்கு ஐடியா இல்லை. என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறேன். அந்த சேல்ஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பிளாட் அவங்க மூலியமா சேல்ஸ் கன்வெர்ட் ஆச்சுன்னா, விளம்பரத்துக்கு நான் செலவு பண்ண போற அந்த 10% அப்படியே அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ 1 லட்சம் ரூபா அவங்களுக்கு கிடைச்சிடும். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு செய்யற மாதிரி ஒரு பிரியாணியை நான் லைஃப்ல சாப்பிட்டதே கிடையாது. அவருடைய பிரியாணி நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ, நீங்க அதுக்கு அடிமையாயிடுவீங்க. சேல்ஸ் பண்றது, கம்யூனிகேஷன் ஸ்கில், பிசினஸ் ஸ்கில், சேல்ஸ் ஸ்கில் டெவலப் பண்ணணும். அவருக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இஸ் வெரி குட் இன் குக்கிங். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறது தான் நபீல்ஸ் பிரியாணி. ஆகஸ்ட்லேருந்து லான்ச் ஆக போகுது. அது ஒன்லி டேக் அவே, கிளவுட் கிச்சன் மாதிரி. நபீல் ஃபவுண்டேஷன் மூலியமா நிறைய கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நபீல் ஃபவுண்டேஷன் மூலியமா படிச்ச பிள்ளைகள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குங்க, வேற எதுலையுமே கிடையாதுங்க. வேண்டுத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட தாண்டி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. பட் எங்கே இந்த பிஸ்னஸ் பண்ணணும், யாரோட பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட இன்றைக்கி அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டோட ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் அப்துல் நபீல் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சக்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. இப்போ நம்ம உங்கள் பர்சனல் லைஃப் நிறைய பேசிட்டோம், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பற்றியும் பேசிட்டோம். இப்போ உங்களோட பிஸ்னஸ் சைடு பற்றி பேசலாம் சார். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி நபீல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, நான் சின்னதுலேருந்தே நான் யூஸ் டு பி எ ரியல் எஸ்டேட் புரோக்கராக நிறைய பேருக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்கறது, நிறைய பேருடைய லேண்டை விற்று கொடுத்தா அதுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ரியல் எஸ்டேட் நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சின்ன சின்ன பிளாட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போது ஓரளவுக்கு என்னுடைய அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒரு சிஸ்டம் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் அண்ட் மை என்டையர் ஃபேமிலி, மை டாட்டர், மை சன் இன் லா, மை ஒய்ஃப் எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க. எனக்கு நிறைய டைம் இருக்குது இப்போது. அதனால் ரியல் எஸ்டேட்டை கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு நபீல் எஸ்டேட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெறும் ஃபார்ம் லேண்ட்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் மட்டும் பண்ண போகிறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 லேண்டு வாங்கி ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் சொன்னீங்களா அப்போ செஞ்சேன்னு, பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆஃப்டர் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே பயங்கரமான ஒரு டவுன்ஃபாலில் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டோம். மேபி இப்போது கொஞ்ச நாளாக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ எப்படி சார் இருக்குது ரியல் எஸ்டேட்? இல்லை, பட்ஜெட் பிளாட்ஸ், இப்போ ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் எல்லாமே பட்ஜெட் பிளாட்ஸ், பட்ஜெட் ஃபார்ம்லேண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே டிமாண்ட் இருக்குங்க. ஹை எண்டு தான் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் பட்ஜெட்டான ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், பட்ஜெட்டான ஃபார்ம்லேண்ட்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸில் இருக்கனால எங்கே சார் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? எப்போவுமே ஒரு புத்திசாலியான ஒரு இன்வெஸ்டர் டெவலப்பிங் ஏரியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது டெவலப்டு ஏரியாவில் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்ரிஷியேட்டே ஆகாது. அது சேச்சுரேஷன் ஸ்டேஜில் இருக்கும், அப்ரிஷியேட்டே ஆகாது. ஆனால் டெவலப்பிங் ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 5 to 10 இயர்ஸில், எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு 10 கிரவுண்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். ஒரு கிரவுண்டு 5 லட்சம் ரூபான்னு 10 கிரவுண்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். கொஞ்சம் சென்னையை விட்டு வெளியே. இது வாங்கினது ஒரு 8 to 9 இயர்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு கிரவுண்டு 50 lakhs அதே இடத்துல. இப்போ எவ்வளோ
அப்ரிஷியேட் ஆயிருக்கு பாருங்க. 5 லட்சம் எங்க இருக்கு, 50 லட்சம் எங்க இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம அது லோனாக எடுக்கிறதுனா வர இன்கம்மை வச்சு தான் நம்ம வந்து அதை லோன்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தே ப்ரிஃபர் டு கோ டு ஃப்ளாட்ஸ், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சார் அட்வைஸ் பண்ணுவீங்க? அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக சிட்டியில் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட், அதாவது ஃப்ளாட் வேணும்னு வாங்குறாங்க. அங்கே சிட்டியில் வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாததுனால அவங்க வாங்குறாங்க. அது ஓகே. பட் ஆனால் நான் எப்போவுமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் வாங்குறதுக்கு நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது டிப்ரிஷியேட் தான் ஆகும். வெறும் யூடிஎஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வேல்யூவே இருக்காது. அவங்க ரெனோவேட் கூட பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பெட்ரூமை ஒன்றாக்கி கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. இல்லை ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, நீங்கள் வாடகை வீட்டில் இருங்க, என்ன இப்போ குறைஞ்சு போயிடுது. அந்த காசை நீங்கள் இப்போ டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இருந்தால் அந்த பிளாட்டுக்கு லோன் கிடைக்குது. நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்குங்க. நம்ம இடம் இருக்கணுங்க. நம்ம இடம் இருந்தால் பூமியும் நம்மளுக்கு சொந்தம், வானமும் நம்மளுக்கு சொந்தம். சின்ன வீடை கொஞ்சம் பொறுமையாக காசை சேர்த்து அந்த இடத்துல சின்னதாக ஒரு வீடை கட்டி அங்கே போய் அங்கே வாழறதுல ஒரு சுகம் இருக்கு. அந்த லேண்டில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 4 மரம், ஒரு கொய்யாக்காய் மரம், ஒரு சப்போட்டா மரம், ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம் வச்சு நடுவில் ஒரு வீடை வச்சு அதில் நம்ம வீட்டு நம்ம வாசலில் நம்மளுடைய ஒரு சின்ன ஆல்டோ காராக இருந்தாலும் நிறுத்திட்டு நம்மளுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் வால், நம்மளுக்குன்னு ஒரு கேட் இருந்தால் அது ஒரு கெத்துங்க. 20-30 பேர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் வந்து குருவி கூடு மாதிரி இருந்து வாடகைக்கு போங்க. தயவுசெய்து வாடகைக்கு போங்க. இப்போ இது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் சேல் பண்ணுறவங்களாம் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. பட் இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு நான் எப்போவுமே நான் தயங்கவும் மாட்டேன், பயப்படவே மாட்டேன். உங்களுக்கு லேண்டு வாங்குங்க. அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடகைக்கு போய் இருங்க. வர்றவங்கெல்லாம் சொந்த வீடாக வாடகை வீடாலாம் கேட்க போகிறது இல்லை. அப்படி கேட்டால் கூட என்ன, இப்போ அந்த காசை நீ லேண்டில் போடு. 5 வருஷம் 10 வருஷத்தில் அந்த லேண்ட் பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகிடும். அங்கே அழகாக ஒரு வீடு கட்டிட்டு சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருங்க. ஸோ இப்போ இந்த ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் இப்போ தனியாக தான் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களா சார்? ஓகே, நபீல் எஸ்டேட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் பண்ணுறேன். பட் பெரிய லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறதுனால யாராவது இன்வெஸ்டர்ஸ் நபீல் எஸ்டேட்ஸ்க்கு என் கூட சேர்ந்து பண்ணணும்னு விருப்பப்பட்டு யாராவது இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வெல்கம் தெம். ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்டராக வரலாம். அதுக்குள்ள லாபத்தை ஷேர் பண்ணிக்கலாம். இட் வில் பி எ வின். ஏன்னா ரிஸ்கே இல்லாத ஒரு பிஸ்னஸ்னால் ப்ராப்பராக நம்ம லீகல் பார்த்து அட்வொகேட்டர் கொடுத்து அந்த லேண்டு லீகல் பார்த்து வாங்கி அதை வந்து நம்ம சேல் பண்ணும்போது அது விற்கலனாலும் நம்மளுக்கு லேண்டு கையில் இருக்குது. வேற எல்லா பிஸ்னஸ்லையும் ரிஸ்க் இருக்குது. பட் ரியல் எஸ்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு 0 ரிஸ்க். அதை ப்ராப்பராக லீகல் பார்த்து ப்ராப்பராக பண்ணால் 0 ரிஸ்க். அண்ட் லேண்டுன்றது பணம் கையில் இருக்கிறத விட லேண்டு கையில் இருக்கிறதுன்றது இன்னும் வேல்யூ அதிகம். நம்மளுக்கு நாளாக அதோடைய அப்ரிசியேஷன், பணம் பீரோவில் வச்சோன்னு வைங்களேன், அது அப்ரிஷியேட் ஆகுமா? நம்ம இந்தியன் கரன்சி ஆகவே ஆகாது. நம்மளது வந்து USD கிடையாது. இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகாது. 1 லட்ச ரூபாவை பொட்டியில் வச்சா அந்த 1 லட்ச ரூபாவா தான் இருக்கும். ஆனால் 1 லட்ச ரூபாவை ரியல் எஸ்டேட்டில் போட்டால் அது 1 லட்ச ரூபாவா இருக்குமா, இல்லை அது கூடிக்கிட்டே போகுமா? கூடிக்கிட்டே போகும். ஸோ அதனால் என்னுடைய நபீல் எஸ்டேட்ஸ்ன்ற ரியல் எஸ்டேட் கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, கம்பெனியில் இல்லை ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஐ வெல்கம் தம்மா. அண்ட் இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் என்னென்னா, நபீல் எஸ்டேட்ஸுக்கு ஏன் வரணும் அப்படின்னு யோசிப்பாங்களா? உங்களோட அதில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக வந்து பண்ணுறீங்க? நான் ஒரு புரோக்கராக இருந்து வந்ததுனால நான் வந்து நோ புரோக்கர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அதனால் ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் புரோக்கர்ஸுங்க. மீடியேட்டர்ஸை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். மீடியேட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதை நான் முகசுளிக்காமல் சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுப்பேன். யாராவது ஒரு நல்ல லேண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் என்னுடைய பிளாட்ஸ் அண்ட் ஃபார்ம் ஹவுசஸை விற்கிறதுக்கு உதவி பண்ணாலும் சரி, நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். பட் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். நபீல் எஸ்டேட்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் அந்த அவங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு 10% 15% வரைக்கும் அவங்க கம்பெனிஸ் செலவு பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ் ஓகே, மினிமம் 10% அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த விளம்பரத்துக்கும் பெரிய செலிபிரிட்டிஸை கூட்டு வந்து லான்ச்சுக்கும் செலவு பண்ணுறதா எனக்கு ஐடியா இல்லை, பிளான் இல்லை.
ஓகே, மார்க்கெட்டிங்க்குன்னு செலவு பண்ண போகிறது இல்லை. என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு என்னுடைய பேஜில் நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறேன். யாரெல்லாம் வந்து நபீல் எஸ்டேட்ஸோடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ட்ரெயின் பண்ணி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் எப்படி பண்ணுறது, ரியல் எஸ்டேட்னா என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள என்னுடைய ப்ராடக்டை சேல் பண்ண கம்ப்ளீட் டூல்ஸையும் கொடுத்து, ப்ரௌசர்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்து, அவங்க வேலை என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் நபீல் எஸ்டேட்ஸோடைய ஃபார்ம் ஹவுசஸை பற்றியும் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்டை பற்றியும் பேசி அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டு கூட நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். யாருக்கு? என் கூட சேனல் பார்ட்னராக ஒர்க் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். அவங்கள நான் சேனல் பார்ட்னர்ஸாக தான் நான் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி க்ளோசிங்க்கெல்லாம் என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் என்னுடைய டீம் பேசி அந்த சேல்ஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா பிளாட்டு அவங்க மூலியமா சேல்ஸ் கன்வெர்ட் ஆச்சுன்னா விளம்பரத்துக்கு நான் செலவு பண்ண போற அந்த 10% அப்படியே அவங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ 1 லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 2-3 பிளாட் என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் மாசம் வித்தாங்கன்னா 2-3 லட்ச ரூபா எந்த விதமான செலவும் இல்லாம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம ஏர்ன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்க போறேன். அதுக்கு இப்பவே நான் சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இப்போ ரெடியா இருக்காங்க. நான் இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அவங்களே கொண்டு போய் எல்லாம், இதுல சேனல் பார்ட்னர்ஸா இருக்கிறது நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, நிறைய ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, ஏன் நிறைய ஆங்கர்ஸும் இருக்காங்க. அவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் என்னுடைய ப்ராடக்டை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட பேசி அவங்க வந்து என் இடத்த காட்டி அது கன்வெர்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு 10%. கரெக்ட். இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்க போனோன்னே இதுவுமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நபீல்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி. ஆமாம். ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து சர்டிஃபைடு ட்ரெயினருங்க. அது என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் என்னுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நான் பல நாடுகளுக்கு போய் பல லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய டீமையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இப்போ அது நபீல்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒரு அகாடமி ஆரம்பித்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். எஸ், ஒரு சின்ன சார்ஜ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். அது மூலயமா சேல்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், லைஃப், எல்லா சப்ஜெக்ட் எந்தெந்த ஏரியாவில் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாமே ட்ரெயின் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு T3 ட்ரெயினருங்க. T3னா ட்ரெயின் த ட்ரெயினர், ட்ரெயினர்களை ட்ரெயின் பண்ணுற ட்ரெயினர். அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரெயினர். நான் சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணுற பர்சன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சக்தி நீங்கள் இருக்கீங்கன்னா, இப்போ சக்திக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, யாராவது பிடிச்சி குடிப்பாங்களா? அந்த ஸ்மெல் யாருக்காவது பிடிக்குமா? காரணம் யாருக்குமே பிடிக்காது அது. ஆனால் டெய்லி வந்து காலையில் வந்து ஐயோ இனிமேல் லைஃப்பில் நம்ம இந்த சாராயத்தை இந்த ட்ரிங்க்ஸை குடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நைட் ஆகும்போது உள்ளே இருக்கிற சக்தி என்ன சொல்லும் தெரியுமா? சக்தி, அதாவது உள்ள இருக்கிற சக்தி இந்த சக்தியோட சக்தி இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கோன்னு சொல்லும் இல்லையா? ஸோ அப்போ ட்ரைனிங் யாருக்கு வேணும்? சக்திக்கு வேணுமா, சக்திக்குள்ள இருக்கிற சக்திக்கு வேணுமா? ஸோ நான் வந்து உள்ள இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்றதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட். ஆமாம், அதை தான் நான் பண்ண போறேன். அவங்களுக்கு என்ன எதுல வீக்னஸ்ன்னு பார்த்து அதை ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து பர்சனலி டெவலப் பண்ண போறேன். அவங்கள லைஃப்ல அச்சீவ் பண்ண வைக்க போறேன், சக்சஸ் பண்ண வைக்க போறேன். ஸோ அந்த ட்ரைனிங் அகாடமி இப்போ 28th ஒரு ட்ரைனிங் இருக்கு உத்தண்டி ECRல. அதுக்கப்புறம் எவ்ரி வீக் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் இப்போ நிறைய ட்ரெயினர்ஸையும் உருவாக்க போறேன், அவங்கள வச்சும் ட்ரெயின் பண்ண போறேன். ஓகே. அண்ட் நீங்கள் இந்த விமன்ஸ் பேட்ச் சொல்லும் போது எனக்கு தான் தோணுச்சு. ஸோ போஸ்ட் கோவிட் வந்து நிறைய பேர் வந்து வீட்லேயே பேக்கிங் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரைனிங் எந்த அளவு உதவும்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். இன்னைக்கு நிறைய பேர் விமன் வெளியே வந்து நிறைய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு. போகிற போக்க பார்த்தா இன்னைக்கு இப்போ இந்தியாவில் டாப் ஏர்னர்ஸ் எல்லாம் பார்த்தா மென்னாக இருக்காங்க இல்லையா? அது எல்லாமே மாறும் போல இருக்கு. சின்ன சின்ன பிஸ்னஸ். நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. நான் ஆரோவிட்டான்ற ஒரு கம்பெனிலேருந்து ஆர்த்தின்ற ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க ப்ராடக்ட் வெறும் பூண்டு மிளகு குழம்பு தான். ஆனால் த வே ஷி இஸ் டூயிங் தட் பிஸ்னஸ் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம், அதில் சக்ஸஸ் ஆகலாமா? அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் சீரியஸாகவும் பண்ணலாம். ஏன்னா கீழே விழுவாங்க, ஆனால் விழுந்தே கிடக்கூடாது, எழுந்திரிச்சிடணும். ஸோ பெண்கள் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க வந்து மோர் பவர்ஃபுல். இன்னும் வீட்டையும் பார்த்துட்டு, இன்லாஸ் வீட்டையும் பார்த்துட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு, சமையலும் பார்த்துட்டு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆம்பளையால முடியாதுமா. மல்டி டாஸ்கிங் அன்பிலீவபிள். ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாளாக நிறைய விமனோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு தேவை வந்து
வீட்டில் என்கரேஜ்மெண்ட் தான். வீட்டில் மட்டும் ஹஸ்பண்டும் அவங்க பேரண்ட்ஸும் போமா நீ போய் பண்ணுமா நாங்கள் இருக்கோம் பின்னாடின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் மோட்டிவேஷன் மட்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், அவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல் யாரும் இருக்க முடியாது. வெரி பவர்ஃபுல். நான் ரீசெண்ட் டைமில் நிறைய இந்த எக்ஸ்போக்கெல்லாம் போகிறேன், பார்க்குறேன். ஓ மை காட், வாட் எனர்ஜி, வாட் இந்த பேர்னிங் டிசைர்னு சொல்லுங்க, அந்த ஆரா அன்பிலீவபிள். அவங்ககிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. தே வெரி ஸ்ட்ராங். ஆமாம், அதனால் அவங்களுக்கு நிறைய பண்ண போகிறேன். நான் விமென்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மெனு பற்றிலாம், நம்ம சாப்பிட்ற மெனு பற்றிலாம் பேசினோன்னே, இந்த நிறைய பிளேசஸில் வந்து பிரியாணி இஸ் கெட்டிங் வெரி ஃபேமஸ். ஸோ இந்த ரேஸில் வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். ஸோ நபீல்ஸ் பிரியாணி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, நபீல்ஸ் பிரியாணின்னு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணது இன்னும் ஆரம்பிக்கல. ஆகஸ்ட் 1st வீக் தான் நான் லான்ச் பண்ண போகிறேன். எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பப்படல. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில், இப்போ எனக்கு 50 வயசு ஆகுதுமா, என்னுடைய லைஃப்பில் நான் உங்களுக்கு தெரியும், நான் ஜுரம் வந்தாலும் பிரியாணி தான் சாப்பிடுவேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அந்த பயங்கரமாக வைரல் ஆச்சு. எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தாலும் நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன். சீரியஸ்லி, எனக்கு ஜுரம் வந்ததுன்னு வைங்களேன், முதல்ல நல்ல சூடாக விறகடுப்பில் செஞ்ச மட்டன் பிரியாணி ஃபுல் கட்டிடுவேன். உடனே எனக்கு எல்லாமே வேர்த்துரும், ஜுரம் சரியாயிடும். நான் அந்த மாதிரி ஹார்ட் கோர் பிரியாணி லவ்வர். மிட் நைட்டில் கூட எழுந்திரிச்சு, அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. மிட் நைட்டில் எழுந்திரிச்சு கூட பிரியாணி சாப்பிடுவேன். இங்கேருந்து பல டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு, பல ஸ்டேட்டுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கே போகிற ஒரு பிரியாணி பைத்தியம் நான். ஓகே, ஸோ அந்த மாதிரி 50 வயசில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு செய்கிற மாதிரி ஒரு பிரியாணியை நான் லைஃப்பில் சாப்பிட்டதே கிடையாது. அது சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. அவருடைய பிரியாணி நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் சாப்பிட்ருக்கீங்க, நாங்கள் சாப்பிடவே இல்லை, செஞ்சு தர சொல்கிறேன். ஐயோ, நீங்கள் அதுக்கு அடிமையாயிடுவீங்க, நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அவருடைய பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அவருக்காக ஏதாவது பண்ணணும். அவர் நிறைய கல்யாணங்களுக்கெல்லாம் போய் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபினான்ஷியலி ரொம்ப கொஞ்சம் டவுனான ஆள், அவ்வளோ டேலண்ட் கிடையாது. நான் சொன்னேன்ல, சேல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைம்மா, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறோன்னா அதுக்கு சேல்ஸ் தேவை. பேசணும், சேல்ஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பிஸ்னஸ் ஸ்கில்லு, சேல்ஸ் ஸ்கில்லாம் டெவலப் பண்ணணும். அதுதான் நான் அங்கே பண்ண போகிறேன். அவருக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இஸ் வெரி குட் இன் குக்கிங். ஹி ஹேவ் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை யாருக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிரியாணி சூப்பராக இருக்குது. ஸோ அவரை வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது தான் நபீல்ஸ் பிரியாணி. ஆகஸ்ட்லேருந்து லான்ச் ஆக போகுது. அது வந்து ஒன்லி டேக்அவே. ஆமாம், க்ளவுட் கிச்சன் மாதிரி ஈஸியாக ஓஎம்ஆரில் க்ளவுட் கிச்சன்லாம் எடுத்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறோம். பெஸ்ட் குவாலிட்டி. அதாவது நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் நபீல்ஸ் பிரியாணியில் மட்டன் பிரியாணி கிடைக்கும், சிக்கன் பிரியாணி கிடைக்கும், நாட்டுக்கோழி பிரியாணி கிடைக்கும், வான்கோழி பிரியாணி கிடைக்கும், வாத்து பிரியாணி கிடைக்கும், காடை பிரியாணி கிடைக்கும், அப்புறம் ஃபிஷ் பிரியாணி கிடைக்கும், ப்ரான்ஸ் பிரியாணி கிடைக்கும், எல்லா பிரியாணியும் கிடைக்கும். ஆனால் சிங்கிள் கிடைக்காது. ஆமாம், சிங்கிள் கிடைக்காது. ஃபேமிலி பேக், அதாவது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பேக்கு வித் ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் சட்னி, ஸ்வீட்டு. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பேக்கு, 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற மாதிரி பேக்கு. அவ்வளோதான். ஆமாம், போஸ்ட் ஒரு நாள் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணணும். அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நான் டெஃபரெண்டாக ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். ஆகஸ்ட்டில் தான் லான்ச் பண்ணுறேன். ஆனால் ஐ கேன் ஓப்பன் சேலஞ்சுங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிரியாணி கடைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான க்ளவுட் கிச்சன் இருக்குது. ஆனால் நபீல்ஸ் பிரியாணி, என் ஃப்ரெண்டு உடைய ஃபார்முலாவில் தயாராக போகிற நபீல்ஸ் பிரியாணி, அது வந்து ஒரு வேற லெவலில் இருக்க போது. அண்ட் ரொம்ப ரீசனபிளாக கொடுக்க போகிறோம். ரொம்ப மினிமம் ப்ராஃபிட்டில், ஹை குவாலிட்டியில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து பேசுறதை வச்சு நான் பார்க்கும்போது, ஃபார் ரீசன் ஐ நோ தட் யூ ஹவ் பீன் டூயிங் அண்ட் வி ஆல்சோ நோ தட் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, எங்களுடைய ரிலீஜனில், இஸ்லாமில் சக்காத்து, சதக்கான்னு 2 இருக்குது. சக்காத்துன்றது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதில் வந்து 2.5% வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து கட்டாயம், மஸ்ட், இட்ஸ் அ ரூல். அதில் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கவே கூடாது. 100 ரூபா கிடைச்சா 2.5 ரூபா எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி சதக்கான்னு சொல்லுவாங்க. சதக்கான்றது சேரிட்டி. அது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். நிறைய பேர் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொடுத்தா குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப பெரிய தப்பு. அது எவ்வளோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ கொடுக்க கூடும். நான் நபீல்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அது மூலயமா
நிறைய கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஆமாம் படிக்க வச்சிட்ருக்கேன். அண்டு ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக உதவி பண்ணிகிட்ருக்கேன். அதே நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இதை நான் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலையும் நான் சொன்னதில்லை. அதே மாதிரி வயசான அவங்களுடைய மருத்துவ செலவுக்கும் நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன். நபீல் ஃபவுண்டேஷன் மூலிமா இப்போ +2 முடித்த 500 பிள்ளைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக பல காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நபீல் ஃபவுண்டேஷன் மூலிமா படித்த பிள்ளைகள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குங்க வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. செய்யும்போது அது நான் தான் படிக்க வைக்கிறேன்றதே அவங்களுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு. பட் ஸ்டில் அவங்க என்னை பார்த்ததே கிடையாது, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அதுக்குன்னு ஈஞ்சம்பாக்கத்தில் தனியாக ஆஃபீஸ் போட்டு இதை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக சிஸ்டமேட்டிக்காக நபீல் ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க, இது என்னுடைய ரொம்ப வருஷ ஆசை. நான் ஆக்சுவலி வசதி இல்லாததுனால நல்லா படிப்பேன், ஆனால் வசதி இல்லாதனால காலேஜுக்கு போய் என்னால் படிக்க முடியல. பட் நான் ப்ரைவேட்டாக படித்தேன், அது வேறு விஷயம். இப்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது காலேஜுக்கு போய் படிக்கிறதுன்றது அது தனி ஒரு சுகம். அதே மாதிரி நான் நிறைய கம்பெனிஸ்லேயும் இப்போது பேசிக்கிட்டு இருக்கேன் வேலை வாய்ப்புக்காக. என்னுடைய பிள்ளைகள் படித்து வெளியே வந்த உடனே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள், ஏதோ ஒரு வேலை, சும்மா இருக்கக்கூடாது அவங்க. ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு 20,000 25,000 சம்பளத்துக்காவது அவங்க ஏதாவது ஒரு வேலையில் அவங்க சேர்ந்துடணும். அதுக்குள்ள ஏற்பாடுகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷால்லா இறைவன் நாடுனா அடுத்த வருஷம்லாம் வந்து ஒரு 1000 பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்றது என்னோட நியத்து. பார்ப்போம், இறைவன் நாடுனா பண்ணுவேன். சார் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கேருந்து சார் உங்களுக்கு டைம் இருக்குது? பிகாஸ் ஒரு சைட் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு. நல்ல கேள்வி. எங்கேருந்து டைம் இருக்குன்னு நீங்கள் கேட்டதுனால எங்கேருந்து பணம் இருக்குன்னு நீங்கள் கேட்கல. ஓகே, இப்போ என் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வர்றவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து சாப்பிட்றாங்க இல்லையா, எனக்கு வந்து 15% கிடைக்குமா, எல்லா செலவும் போக 15% கிடைக்கும் எனக்கு மார்ஜின், என்னுடைய ப்ராஃபிட். 15%ல் 5% அப்படியே நபீல் ஃபவுண்டேஷனுக்கு போயிடும். அந்த நபீல் ஃபவுண்டேஷன் மூலிமா எல்லாருக்கும் இந்த உதவிகள்லாம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தெரியாமலே நீங்கள் நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. அதே மாதிரி தான் நபீல் ட்ரைனிங் அகாடமியில் சின்னதாக நான் சார்ஜ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, நபீல் ட்ரைனிங் அகாடமியில் வர்ற வருமானம் மொத்தத்தையும் நான் நபீல் ஃபவுண்டேஷனுக்கு தான் கொடுக்க போகிறேன். அந்த நபீல் ஃபவுண்டேஷன் மூலிமா கல்யாண வயசில் வசதி இல்லாததுனால கல்யாணம் பண்ணுறது தள்ளி போகிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி, முக்கியமாக படிப்பு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பொம்பளை பிள்ளைகள். ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் படித்தா அந்த தலைமுறையாக படித்தது. ஆமாம், அதனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி வயசானவங்களுக்கு மருத்துவ செலவுக்கும் நபீல் ஃபவுண்டேஷனில் இது கொடுக்க போகிறேன். ஸோ இதை நான் பண்ணலை, இந்த செலவெல்லாம் நான் பண்ணலை, இந்த செலவெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதனால் எல்லா புகழும் எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான். டைம்னு கேட்டிங்களா, எங்கேருந்து டைம் இருக்குன்னு கேட்டிங்களா இதெல்லாம் பண்ணுறதுக்கு? ஆமாம், அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் இப்போ 35-40 பிரான்ச் இது நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் போயிட்டுருக்கு. ஐ ஹவ் கிரியேட்டட் த சிஸ்டம்மா. சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பிஸ்னஸில் சிஸ்டமே கிரியேட் பண்ணுறது இல்லை, கடைசி வரைக்கும் அவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்களே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேர் பிஸ்னஸ் மேன் கிடையாது. தே ஆர் நாட் என்டர்பிரனர்ஸ், தே ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட். அதை விட ரொம்ப கேவலமானது ஒன்று கிடையாது. செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா அவங்களால ஒரு பிரேக் கூட எடுக்க முடியாது, நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. நான்லாம் 3 மாதத்துக்கு வெளிநாடு போயிடுவேன். அடுத்த மாதம் நான் ஃபேமிலியோட வியட்நாம் போகிறேன். எவ்ரி 3 months ஐ ட்ராவல், பட் மை பிஸ்னஸ் ரன்ஸ். ஐ ஹவ் கிரியேட்டட் அ சிஸ்டம். பட் ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்டால் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ சிஸ்டம். சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஐ ஹவ் டைம், ஐ ஹவ் லாட் ஆஃப் டைம். அதனால தான் இன்னைக்கு நபீல் ஃபவுண்டேஷன், நபீல் ட்ரைனிங் அகாடமி, நபீல் பிரியாணி, நபீல்ஸ் எஸ்டேட்டுன்னு இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நான் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். என்னால் சும்மா இருக்க முடியாது. என்னுடைய ஆசை, என்னுடைய கடைசி நாள் இருக்குல்ல, மண்ணூருக்கு போகிற நாள். மண்ணூருன்னா தெரியுமா, மண்ணுக்குள்ள போற அந்த நாள் வரைக்கும் இறைவன் நாடுனா ஆரோக்கியமா இருந்தா அந்த நாள் வரைக்கும் உழைக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசைமா. இப்போ வந்து நம்ம வந்து ஹையை வந்து கூட மேனேஜ் பண்ணிடலாம், அந்த லோவஸ்ட் லோவை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் சொல்லணும். ஸோ எப்படி சார் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க, அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மற்றவங்களை? ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போவே நான் சொல்லிடுறேன், நீங்கள் வேலைக்கு போய் உங்கள் கனவுகள் 90% லீகலாக எத்திக்கலாக வேலைக்கு போய் உங்கள் கனவுகளை எதையுமே நீங்கள் நிறைவேற்றிக்க முடியாது. புரியுதா? 10% மேபி ஓகே, 90% நிறைவேற்றிக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஓனரை தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக்க முடியுமே தவிர உங்களால் கோடீஸ்வரன் ஆக்க முடியாது, உங்களால் உங்கள் கனவுகளை எதுவுமே நிறைவேற்றிக்க முடியாது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம கையில் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடணும், சாப்பிட்டதை பிடிச்சக்கூடாது. ஒரு கார் வாங்குறோன்னா நம்ம பிடிச்ச காரை வாங்கணும், வாங்கின காரை பிடிக்கக்கூடாது. நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோன்னா பிடிச்ச கண்ட்ரிக்கு போகணும். ஏன்னா நம்மகிட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரிக்கு போகக்கூடாது. ஸோ அப்போ வந்து நிறைய காசு வேணும், நிறைய பணம் வேணும்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு போய் இன்றைக்கி நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவோமா, இன்றைக்கி எம்ப்ளாய்டு வேலை செய்கிறவங்க 50% வந்து தமிழ்நாடை விட்டே வெளியே போகல.
அப்புறம் தானே வெளிநாடுகள். ஸோ ஏன்னா போனோம்னா காசு வேணும், லீவும் கிடைக்காது, காசும் கிடையாது இல்லையா? ஸோ பிஸ்னஸ் பண்ணோம்னா ரிஸ்க் இருக்க தான் செய்யும். லைஃப்ன்றது ஒரே லைஃபுங்க, பிறந்தா இறந்தோன்னு இருக்கக்கூடாது. ஆமா, ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்கே எடுக்காத மனுஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அவனுடைய டெட் பாடியை அவனே தூக்கிட்டு அலையிற மாதிரி. டெட் பாடி என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாது. ரிஸ்க் எடுக்கலாம். அப்புறம் என்ன லைஃப்? ரிஸ்க் எடுக்கணுங்க. அம்மா வந்து நம்ம பிறந்ததே அம்மா எடுக்கிற ரிஸ்க் தானே. எவ்வளவு பெரிய ரிஸ்க், அதை விட பெரிய ரிஸ்கா? ஸோ ரிஸ்க் எடுக்கணும். உயிரா போயிட போகுது, பணம் தானங்க, சம்பாதிச்சுக்கலாங்க. ரிஸ்க் எடுத்து பிசினஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்றேன், சரி வேலைக்கு போறியா, வேலைக்கு போயிட்டு சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணு, ஏதாவது ஒரு பேக்கப்புக்கு பிசினஸ் பண்ணு. வேலை போயிட்டா என்ன பண்ணுவேன்? பேக்கப்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். பேக்கப் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் சொல்றேன். இன்னைக்கு என்கிட்ட வேலைக்கு வரவங்க யார் தெரியுமா சக்தி? நான் சொல்றேன், நீங்க இது கேட்டா நிறைய பேர் தப்பா நினைப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். முதல்ல 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன பசங்க தான் ஹோட்டல் வேலைக்கு வருவாங்க. இன்னைக்கு என்னுடைய படூர் பிரான்ச்லயும் துறைப்பாக்கம் பிரான்ச்லயும் OMRல வேலைக்கு வர்றவங்க யார் தெரியுமா? இன்ஜினியரிங் ஐடில வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் வேலை போயிட்டு இருக்கு. இப்படி போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஏஐ வந்ததுனாலயா, பிஐ வந்ததுனாலயா, சிஐ வந்ததுனால எனக்கு தெரியாது. ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா டெய்லி 10ல இருந்து 15 பேர் ஏதாவது வேலை இருக்கா, பார்ட் டைம் வேலை இருக்கான்னு வேலை வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. 10,000 15,000 கொடுங்க பரவாயில்ல அப்படின்றாங்க. என்ன பண்ணுவாங்க? வேலை இல்லைனா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. என்னுடைய 2 பிரான்ச்லயே வந்து டெய்லி 10-15 பேர் வேலை இருக்கான்னு கேட்கறாங்கன்னா, அப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த 1 இயர்ல தான் அப்படி நடக்குது. அப்போ வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? இன்ஜினியரிங் படிச்சவன், MBA படிச்சவன், சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சவன், அவனை பார்த்தா பயங்கரமா இருக்கான். அவன் என்ன வேலை வேணா, கேஷியர் வேலை கொடுங்க, சூப்பர்வைசர் வேலை கொடுங்க, கேப்டன் வேலை கொடுங்க, வெயிட்டர் வேலை கொடுங்கன்றான். நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன்றான். நான் வேலை இல்லாம ஊருக்கு போக முடியாதுன்றான். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு இப்போ. வேலை வாய்ப்பு பயங்கரமா, எனக்கு தெரியல எங்க பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குது, இந்த வாரனால நடக்குதா, என்ன நடக்குது எனக்கு தெரியல. வேலை வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் வர்றது பேக்கப்ல எதுவுமே அவங்க பண்ணாததுனால. ஸோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ நான் ரிஸ்க் எடுத்தேன், பல தடவை கீழே விழுந்தேன். பிசினஸ்னா கீழே விழுந்து தான் ஆகணும். கீழே விழுந்தே கடக்கக்கூடாது, எழுந்திரிச்சிடணும். திருப்பி விழுவீங்க, திருப்பி எழுந்திரிக்கணும், திருப்பி விழுவீங்க. டெஃபினட்டா கன்சிஸ்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்க இலக்கை நீங்க அடைஞ்சே தீருவீங்க. இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா சூப்பர் பிசினஸ் மேன் எல்லாருமே ஃபெயிலியரை பார்த்தவங்க தான், இன்க்ளூடிங் மீ. கீழே விழுந்தவங்க தான். நீங்க பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்னதா கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்க்குற சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவங்க தான். அதில் 10-20% பார்த்தீங்கன்னா அவங்கள காணும். காரணம் அந்த கீழே விழுந்து எழுந்திரிக்காமே போயிடுறாங்க. ஆனால் மற்றவங்கலாம் எவ்வளோ அடி வாங்கினாலும், எவ்வளோ வலி தாங்கினாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் விடாம பண்ணதுனால இன்னைக்கு லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க மாதம். ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஒரு லாஸ்டான ஒரு பேசிக் கொஸ்டின் சார். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டாக? பட் வந்து உங்கள் கேஸ்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எஜுகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அளவு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் தீஸ் டேஸ்? எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எஜுகேஷனால ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. பட் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஸஸ் ஆகுன்றது அவங்களுடைய அந்த விஷன், கோலு, ட்ரீமை வச்சு தான். அந்த விஷன், கோலு, ட்ரீமு படித்தவங்க கிட்ட இருந்தால் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க, படிக்காதவங்கள இருந்தாலும் சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம். எஜுகேட்டாலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறது தெரியுங்களா? அந்த காலேஜ் லைஃப், அந்த லைஃப்ன்றது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு லைஃப். ஆமாம், அதனால் படிச்சிடணும். பேசிக்காக ஒரு கிராஜுவேஷனாவது எடுத்துடணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் காலேஜ் போய் படிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. படிச்சிருங்க, வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. படிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் அப்பா கிட்ட காசு இருக்குது அவர்கிட்ட வாங்கி ஆரம்பிக்கலான்னா போங்க, வேலைக்கு போங்க. வேலைக்கு போய் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ்மேனாக இருங்க. சேல்ஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த துறையில் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த துறையை கற்றுக்கோங்க. எங்கெங்கே என்னென்ன கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. அப்புறம் ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் 1 வருஷமாவது வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய இந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றியும் உங்களோட ஃபவுண்டேஷன், விஷன் அதெல்லாம் பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.